பிரதர். அல்லேலூயா. ஏன் உபவாச ஜபத்திற்கென்று உங்களை உற்சாகப்படுத்துகிறோம்? ஏன் முழுகிரவு ஜபத்திற்கென்று உங்களை உற்சாகப்படுத்துகிறோம்? ஏன் தேவ சமூகத்தில் வாருங்கள் என்று நாம் உற்சாகப்படுத்துகிறோம்? ஏன் வருகிறவர்களுக்கு வேற வேலை இல்லாததுனாலயா, இல்ல பாஸ்டருக்கு ஓய்வெடுக்க தாராள நேரம் கிடைக்கிறதுனால இல்லையா, நேரம் கிடைக்கிறதுனாலயா? ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தாவீது எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், பிள்ளைகளே, நெருக்கம் வரும் பொழுது நீ ஓடி தேவ சமூகத்தில் போய் தேவன் எப்படி நடத்த போகிறார் என்பதை நீ அறியணும். ஆலயத்திலே வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து வேத வசனத்துக்கு முன்ன வந்து அமர்ந்து வேதத்தை வாசித்து வேதத்தை நேசித்து வேதத்தை தியானித்து வேத வசனத்தை கேட்டு என்ன அறியணும்? இனி வரப்போகிற நாளில் என் தேவன் என்னை எப்படி நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய கூடாரத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் என் கண்களுக்கு தூரமாயிருந்தாலும் இப்பொழுது நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் சுயமான பயணம் அல்ல, இப்பொழுது நான் தீர்மானிக்கிறேன், கர்த்தர் என்னை எப்படி நடத்த போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களாம்மா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம் நேரத்தை எதற்கு நான் செலவழிக்கணும்?